வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி திரும்ப வணக்கம். இந்த பதிவு சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சது சூப்பர் தேங்க்ஸ். ஜாயின் பட்டன் சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ இந்த 68லேருந்து அந்த கச்சத்தீவு தாரவாத்தான் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதை கொடுத்து இந்த ஆர்எஸ் பாரதி எல்லாம் அவங்க தரப்பில் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒன்றும் நடக்காத மாதிரி. அதில் இப்போ ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரே டீட்டெயில் நேற்று சொல்லியாச்சு, இன்றைக்கி சொல்லியாச்சு. தமிழக மீனவர்களுக்கு திமுக அளித்த துரோகம், தமிழக உரிமையை தாரை வார்த்த கருணாநிதி இன்றைய பத்திரிகை சந்திப்பில் சுட்டிக்காட்டினார் நம்ம மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். கச்சத்தீவு தொடர்பாக முன்மொழியப்பட்ட தீர்வுக்கு நான் உடன்படுகிறேன். இது கருணாநிதி சொன்னார். அரசியல் கழகம் இதை என்னால் வெளிப்படையாக ஆதரவளிக்க முடியாது என்று கூறினார். எதிர்வினை கட்டுப்படுத்தி பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கொள்ள என்று கருணாநிதி அப்போ வெளியுறவுத்துறைக்கு சொல்லியிருக்காரு. இப்போ வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் சொல்கிறாரு. அப்போ வெளியுறவுத்துறையில் அப்போ என்ன சொல்கிறாரு? நான் முன்மொழியப்பட்ட தீவுக்கு நான் உடன்படுகிறேன்னு அர்த்தம். அப்போது இதை பற்றி நேரு கூடி அது 400 ஏக்கரா உள்ள தீவு. இப்போ அது பக்கத்தில் இருக்கிறனால டக்குன்னு போனால் மீனவர்கள் பிடிச்சிட்றான். இப்போ உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க, அது வேறு கதை. ஆனால் இந்த கச்சத்தீவை கொடுக்கும்போது கொடுத்தானுங்க. அது காங்கிரஸ் திமுக சேர்ந்தான். அவர் அதை பற்றி டோன்ட் கேர் மாதிரி நேரு அது போனால் போட்டோன்ற டைப் லிட்டில் பெட்டு. ஏன்னா இப்படித்தான் சைனாலேயும் அப்படித்தான் அந்த அந்த ஆக்சிஜன் தொடரில் மேலே அவன் இருந்ததே தெரியல அப்போல்லாம் நேரு. அவன் அந்த இடத்த வேறு பிடிச்சிக்கிட்டான். சைனா சைனா கொத்து ஊதுற ஆளுகளாச்சே இவங்கள தான். அப்போ சைனா அவன் போர் புரிய வேண்டாம், சும்மா பிடிச்சிட்டான். இவங்க பேசாமல் விட்டாங்க. சைனா அந்த மாதிரி ஆக்குபை பண்ணிட்டான். இப்போ அருணாச்சல பிரதேசெலாம் அப்படி தான் நம்மகிட்ட தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போ மோடிகிட்ட அது நடக்காது. அங்கே பூராமே நம்ம பாலம் கட்டி ரோடு போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஏன்னா அவன் உலகம் போகிற நாட்டுக்கும் பார்டரில் ரோடு போடலாம், பெல்ட் ரோடும் பார்த்துட்டு தான் நம்ம சைடெலாம் பண்ணிட்டோம். பெரிய மலை மேலெலாம் மிலிட்ரி வச்சுலாம் ரோடு பாலமெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். இதே காங்கிரஸ் இருக்கும்போது ஆண்டனி ஒரு கேரளா நபர் டிஃபென்ஸ் மந்திரியாக இருக்கும்போது அதெல்லாம் எதிரியெல்லாம் வரமாட்டான், கரடு முறையாக பாறை இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். எந்த லட்சத்தை இருந்திருக்கு பார்த்துங்க அந்த பார்டர் செக்யூரிட்டி. அதாவது காங்கிரஸ் இருக்கும்போது டிஃபென்ஸ் மந்திரி சொல்கிறார். இப்போ சைனா போடும்போது நம்மளது ஈக்குவல் எல்லாம் பண்ணிட்டோம் பார்டர்லாம். அன்றைக்கி காங்கிரஸ் இருக்கும்போது சொல்கிறான், இந்த மாதிரி சைனா கூட்டு கொடுத்து கச்சத்தீவு ஸ்ரீலங்கா கூட்டு கொடுத்து இந்த கேவலமானது பண்ணுறது நேரு இந்திரா காந்தி பீரியடு. அதுக்கு துணை போனான்னா இவன் அன்றைக்கி சர்க்கார கமிஷனில் மாட்டியிருந்த ஒரு வேளை கருணாநிதியும் போது ஒரு வேளை பயந்து நடுங்கி அஞ்சு நான் இது சைலண்ட்டாக இது பண்ணிக்கிறேன், நீ என்னென்ன பண்ணிக்கிங்கன்ற அர்த்தம் தான் நான் இது இப்போ நம்ம சொன்ன வேர்டு பார்த்திங்கன்னா. அரசியல் காரணங்களுக்காக இதுக்கு என்னால் வெளிப்படை ஆதரவளிக்க முடியாது அப்படின்னு. அரசியல் காரணம் என்ன? அதான். அப்போ பம்மி நடுங்கிட்டு இன்றைக்கி வாயில் பேசி தெரிகிறானு திமுகன்றது ஆகுது. அதை கோட் பண்ணிட்டார் ஜெய்சங்கர். இது அண்ணாமலையும் சொல்லிட்டார். இன்றைக்கி 2 வந்துருச்சு. இது பெரிய அளவு கொண்டு போக இதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம். 3 பேர் முன்னும் பின்னும் கைதாகலாம், கோபாலபுரத்தை நோக்கியும் போகலாம். அந்த மித்து கேஸ் ட்ரக்கு சிந்தட்டிக் ட்ரக்கில். அதனால் திமுக சும்மா விட மாட்டாங்க. சும்மா முதல்வர் பிடிச்சா பார்க்கலாம். முதல்வர் பிடிச்சா என்ன போதும் பார்க்கலாம். எல்லா முதல்வரும் மாதிரி தான். நீ என்ன ஸ்பெஷலா பிரிவினாவாதம் பேசணும். இப்போ பாருங்கள், அந்த இவன் பூரா இந்திய கூட்டணி பூரா கெஜ்ரிவால் துணை போகிறான். அமெரிக்காவும் கூடி கெஜ்ரிவால். ஏன்னா இந்த காலிஸ்தான் போராளிகள்கிட்ட பணம் வாங்கிக்கிறான், அவன் அங்கே இருக்கான் கனடா நாட்டில். இவனு பூரா கெஜ்ரிவாலுக்கு துணை மாதிரி. அது நான் பார்த்துக்குறோன்ட்டாங்க, மோடிட்டு நடக்காது. இப்போ மறுபடியும் ஏப்ரல் 15 முடியும் நீட்டிச்சிட்டாங்க காவல். என்ன இப்போ தான் கொஞ்சம் வெளில சொல்கிறேன் அப்படி கெஜ்ரிவால். சரிங்களா? அதுக்கே அந்த கதைன்னா இதுக்கு எவ்வளோ தூரம் வரும்ன்றது நீங்கள் பாருங்கள். மக்களே எல்லா பக்கம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். கேள்வி கேட்குறான், திரும்பி போன்றான். யார் போய் தேர்தல் பிரச்சாரம் போனாலும் தான். ஏன்னா ஸ்டாலின்ட்டே 1000 ரூபாங்கன்னு கேட்கும்போது அது ஏதோ திணறி என்த்தையோ பதில் சொல்கிறா அப்படி நடக்குது. இது போக மீனவர் பூரா வெகுண்டு எழுந்துட்டான். அரசு ஊழியர்கள் வேறு வெகுண்டு எழுந்தாச்சு. ஒன்றுமே நடக்காத மாதிரி சொன்ன வாக்குறுதி என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யாமல் மோடி தரப்பிட்ட கேட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை கவுண்டர் கொடுத்துட்ருக்காரு அண்ணாமலையும். இப்படித்தான் ஓட்டை பிக் பேக்கெட் பண்ணுறதுக்கு என்ன வழி அதான் பார்ப்போம். அப்புறம் கெஜ்ரிவால் மீதான அடக்குமுறைக்கு இந்தியா கூட்டணி வலிமைப்பட உள்ளது. உங்களுக்கே வரப்போகுது, நீ கெஜ்ரிவாலை பற்றி பேசுகிறேன். அப்புறம் பாருங்கள், மிகப்பெரிய ஊழல் தேர்தல் 10 முறை 8000 கோடி அப்படின்னா இது மாதிரி நிறைய என்னமோ சொல்கிறா அப்படி. தொழில் வளமிக்க தமிழகம் மேற்கு மண்டலமா இந்த மாதிரிலாம்
கெஜ்ரிவால் மீது அடக்குமுறை இந்தியா கூட்டணி மேலும் எங்கே வலிமையாகும்? ஸோ இந்த மாதிரி ஒரு அறகுறை இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா பக்கம் அதிருப்தி இருக்குது திமுக மேலே. அதனால தான் உடம்பு சரியில்லைன்னு வராத ஸ்டாலின் இப்போ களத்தில் இறங்கி வர்றாரு. ஏன்னா அவங்க உளவுத்துறை கேட்டு, என்ன உளவுத்துறை கண்டா அவன் இருக்கான். இதில் வேறு அந்த சென்னையிலையும் தூத்துக்குடி வெள்ளத்தில் மிதக்கும் ஓடி போயிட்டா அப்படி எங்கேயோ கூட்டணிக்கு. அதே தான் காவேரி சம்பந்தமாக கேட்காம அதை விட முக்கியமான வேலைன்ட்டு பெங்களூர் போய் கூட்டணி எல்லாம் கலகலத்துக்கு போச்சு. நிதிஷ்குமார் அந்த எதிரிலேருந்து யாருமே இல்லை இப்போ. அது தெரியுமான்னு தெரியல ஸ்டாலின், யாராவது எடுத்து சொல்லணும். காங்கிரஸ் எங்கே இருக்குப்பா, பழையபடி சீட்டு 50 சீட்டு கூடி வாங்குமான்னு தெரில. ஒருத்தர் அடிச்சிட்டுருக்கான். எங்கே போய் ஒன்று சேர்றது? சும்மா வாயில் சொல்லிக்கிறத ஒன்று சேரணும் மோடி. இந்த மாதிரி இருக்குது. எல்லாம் தெரியும் மக்களுக்கும். ஏன்னா அந்த ராஜா இந்துக்களை வேசி அது மாதிரிலாம் சொன்ன ராஜா இப்போ என்னமோ பொண்டாட்டி இறந்து போயிடுச்சு. இப்போ என்னமோ பொண்டாட்டி ராமர் பக்தியானா ஓட்டுக்கு வேண்டி ஒரு போயிடுச்சு அந்த எம்பி எலெக்ஷனில். சனாதனத்தை பற்றி பேசின உதயநிதி எல்லாம் எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது, எல்லாம் கசாம் முசன் பேச வேண்டியது, மிந்தி கடத்த வேண்டியது. கடைசியில் பார்த்தா யோகி செலவு மோடியை சொல்லிட்டு தெரியுது. இந்த மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணும். அதில் மோடியை நேற்று ஊபியில் சொல்லிட்டார். என்ன, என் தலைமையான அரசு ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தி வருகிறது. இதை எதிர்க்கும் விதமாக எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணிங்கிறாங்க. ஸ்டாலின் உட்பட ஊழல்வாதியிலிருந்து நாட்டை காப்பாற்ற பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறேன். அவர்கள் இன்று சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கின்றனர். உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்காமல் அவர்கள் உள்ளனர். தேர்தல் என்பது 2 முகங்களாக இடையிலான போர். ஒரு பக்கம் ஊழலை ஒழிக்க தேசிய ஜனநாயகம், மற்றொரு பக்கம் ஊழல் தலைவர்களை பாதுகாக்க கவனம் செலுத்தும் இந்திய கூட்டணி. ஊழலை அகற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஊழல் செய்பவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் மோடி மீது எத்தனை தாக்குதல் நடத்தினாலும் மோடி தான். ஊழலை ஒழிக்கும் போரை ஒருவரும் நிறுத்த மாட்டேன்ட்டார். எவ்வளோ பெரிய ஊழலாக இருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டிடம் கொள்ளையடித்தவர்கள் நாட்டுக்கே அவற்றை திரும்ப தர வைப்பதுதான் மோடி உத்தரவாதம். இது இங்கே வந்தப்போ சென்னையில் எங்கேயோ பல்லட மீட்டிங்கில் சொன்னார்ல, திமுக தேடினாலும் கிடைக்காது, அங்கே சம்பாதிச்சதெல்லாம் பிடிங்கி நாட்டுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருல, அதுதான் இது மோடி கேரண்டி. நாட்டின் ஒற்றுமைக்காக இறையாண்மை பக்கம் விளைவிக்க காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் முயன்று வருகின்றன. இதில் எதிர்க்கட்சி திமுக உட்பட. இந்த லோக்சபா தேர்தல் ஒரு அரசை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, விக்சித் பாரத் எனப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக்குமானது. என் அரசு 3ஆம் முறையாக நாட்டை ஆளுவதற்கு முயற்சிக்க முன்னெடுத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுக்கு திட்டத்தில் தயார் நிலை. அப்போ முக்கிய முடிவெல்லாம் எடுக்கணும். அதனால 400 மேலே வறுமையில் பிறந்தவன் ஏழையுமே கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியுது. அது ஏழ்மை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது. இந்த ஊழலை அடித்து வரட்டினால ஒரு தலைமுறை சீக்கிரம் முன்னேறும் அப்படிங்கிறது. அது இவர் சொன்னதை செஞ்சு தான் ஆவார். அதனால தான் எல்லாம் பதறான், ரோட்டுக்கு வர்றான், இப்படியா ஜெயிக்கணும்னு. அது நடக்காது. ஊழல் பெருச்சாளி கட்சிகள் உடச்சி சுக்குநூறாக போடும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம் வர ஜூன் ஜூலையில் பார்ப்போம். நன்றி ஜெயின்.